ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு குழந்தையே, இந்த சுபநாளில் இனிய வாக்கோடு உன்னை சந்திக்க வந்துள்ளேன். இதை முழுமையாக கேள் என் பிள்ளையே. நீ எதையெல்லாம் வைத்திருந்தாயோ அதையெல்லாம் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே. எவையெல்லாம் உனக்கென இருந்தனவோ அவையெல்லாம் உன் கை நழுவி பிறர் வசம் இருக்கிறது. யாரையெல்லாம் நீ நம்பினாயோ அவர்கள் எல்லாம் உன்னை கைவிட்டனர். இப்பொழுது நிராயுதபாணியாக நிற்கிறாய். இதன் பிறகு நீ எப்படி ஜெயிப்பாய் என்று பலரும் உன்னை கேலி செய்கின்றனர். ஆனாலும் நீ பயப்படாதே என் கண்மணியே. உனக்கு முன்னால் நடக்கும் இத்தனை நிகழ்வுகளையும் கண்டு நீ பயந்து கண்களை மூடிக்கொண்டால் உனக்கு பின்னால் பிரம்மாண்டமாக விஸ்வரூபம் எடுத்து நிற்கும் இந்த முருகப் பெருமானை உனக்கு எப்படி தெரியும்? கண்களை திறந்து பார் தங்கமே. உனக்கு முன்னால் நானே அமர்ந்திருக்கிறேன். உன் கண்ணீரும் கவலையும் இன்று முதல் காணாமல் போய்விடும். ஏன் தெரியுமா? உன் பிரார்த்தனை நிறைவேறிவிட்டது என் பிள்ளையே. இந்த பதிவை இறுதி வரை கேள், முழுமையாக கேள் என் பிள்ளையே. என் பிள்ளையே, வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை. ஆனால் வந்த எதுவும் எதையும் சொல்லிக் கொடுக்காமல் செல்வதில்லை. இந்த உண்மை உனக்கு புரியாத ஒன்றும் இல்லை. இந்த முருகன் சொல்வதை கேள். உனக்கு நண்பன் நீதான். உன்னை காப்பாற்ற வருபவர் யார்? உனக்கு துணை நீதான். அதனால் யாரையும் எப்போதும் எதிர்பார்க்காமல் இருந்துவிடு என் தங்கமே. யாரையும் எதற்கும் எதிர்பார்க்காதே. உன்னை தவிர முழுமையாக உன் வாழ்க்கைக்கு என்று ஒரு எல்லையை அமைத்துக்கொள். ஆனால் எல்லைக்குள் ஒருபோதும் உன் வாழ்க்கையை அமைத்து கொண்டு விடாதே தங்கமே. உன் ஆராய்ச்சிக்கு உட்படாத ஒன்று அன்பு மட்டும்தான். ஏனென்றால் அன்பென்றால் உலகமே அடங்கிவிடும். அன்பானவர்களிடம் உன் மனதை மறைத்து விடாதே. அதனால்தான் நல்ல உறவை நீ இழந்து விட்டாய். இப்போது நீ அதனால்தான் எண்ணி தவித்து கொண்டிருக்கிறாய். எதற்கும் கவலைப்படாதே. நீ வைத்த வேண்டுதல், கோரிக்கை அனைத்தையும் அளிக்கும் பிரார்த்தனை நிறைவேறிவிடும். உனக்கான உறவை சேர்த்து விடுவேன். அதனால் முருகன் சொல்கிறேன், அன்பானவர்கள் இடத்தில் உன் மனதை மறைத்து விடாதே என் பிள்ளையே. உன் மனதில் உள்ளதை மறைப்பதாயின் முன்பு இருந்தது போல் வாழ்ந்துவிடவும் கூடாது. அதீத அன்பானது தாயிடம் இருக்க வேண்டும். ஒன்றை பார்த்த விதத்தில் அது சரியான என்று முடிவெடுத்து விடுகிறாய். அது சரியா தவறா என்று பார்ப்பதில்லை. நீ ஆராய்ந்து பார்ப்பதில்லை. அப்படி ஆராய்ந்து பார்த்து விட்டால் உன் மனதில் தீய எண்ணங்கள் தோன்றவே தோன்றாது. 1000 முறையானாலும் சந்தேகத்தை நீயே நேரடியாக கேட்டுக்கொள். அது சின்ன கோபத்தை உருவாக்கலாம். ஆனால் அதில் பதில் உனக்கு கிடைத்துவிடும். சந்தேகத்தில் நேரே கேட்காமல் உன்னுள் வைத்து ஒருவரை காயப்படுத்தக்கூடாது என் பிள்ளையே. பின் அவருக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் என் பிள்ளையே? இந்த முருகப்பெருமான் சொல்வதை நீ கேட்டுவிட்டால் அதை அனைத்தையும் நான் அமைத்து தருகிறேன். யாரையும் என் பிள்ளை காயப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் அதுதான் உனக்கு எல்லையற்ற துன்பத்தை கொண்டு வந்துவிடும். ஒன்றே ஒன்று சொல்கிறேன் என் தங்கமே. உன்னை பார்த்த பொழுது, உன்னை அறிந்து கொண்டு வரும் பொழுது நான் பார்த்த ஒன்று, நீ நீண்ட நாளாக, நீண்ட பல மாதங்களாக, பல வருடங்களாக நீ கண்ணெதிரே தொலைத்துவிட்டு இன்னும் கனவில் தேடிக்கொண்டிருக்கிறாய். வாழ்வில் ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள் என் தங்கமே. நாம் மல்லிகைப்பூ அதை தூக்கி குப்பையில் போட்டாலும் கூட நறுமணம் வீசும். 1000 தடவை யோசித்து முடிவு எடுப்பதை விட நிரந்தரமாக இருப்பதுதான் அழகு. அதுதான் பேரழகு என் பிள்ளையே. நேரத்திற்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு விடாதே. உன் வாழ்க்கையை அழகாக திட்டமிடு. ஆனால் திட்டமிட்டபடி வாழ்க்கை செயல்படாவிடில் வாய்ப்பு ஏற்பட்டுவிடும். அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் திட்டமிடு. 1000 பேரின் கண்கள் உன்னை நோக்கி கொண்டு இருந்தாலும் 2 கண்கள் மட்டும் எப்போதும் உன்னை அன்பாக நோக்கும். அது உனக்கு தெரியுமா என் பிள்ளையே? உன்னை பெற்றவளும் நீ அவதரித்த காரணமாய் இருந்தவரும் தான். உன் தாய் தந்தையரை நன்றாக வைத்துக்கொள். அவர்களை அளவிடாதே. அவர்களை காயப்படுத்தி விடாதே என் பிள்ளையே. இந்த முருகனின் பிள்ளை நீ. அவர்களின் அன்பு இருந்தால்தான் நீ இந்த உலகில் நல்லபடியாக வாழவே முடியும். கோபம் வருகின்ற போது உன் வார்த்தைகள் அளவுகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. அதை கட்டுப்படுத்திக்கொள். உன் அன்பானவர்களை கூட நீ எதிர்த்து கொண்டிருக்கிறாய் என் செல்லமே. வாழ்ந்தவனுக்கு அனுபவம் பதில் சொல்லிவிடும். வாழ்பவனுக்கு காலம் பதில் சொல்லிவிடும்.
வாழப் போகிறவனுக்கு மனம்தான் பதில் சொல்லும். உனக்கு உண்மையான அன்பின் ஆழம் தெரியவில்லையா? நிச்சயம் உன் தாயின் அரவணைப்பை அறிந்திருக்கவில்லையா? உனக்கு நட்பின் ஆழமும் தெரியும், தாயின் அனைவரிப்பும் தெரியும், அன்பின் உடைய ஆழமும் தெரியும், தந்தையினுடைய பாசமும் தெரியும். ஆனால் காலப்போக்கில் வாழத் தெரியாதது போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். கண்ணை மூடும் போது தூங்குகிறாய், கண்ணை திறக்கும் பொழுது எழுகிறாய். ஆனால் விழுகிற பொழுது எழுந்துவிடு. விழுவது சகஜம்தான், ஆனால் விழுந்தபடியே இருந்து விடாதே என் தங்கமே. உனக்கு என்ன குறை பிள்ளையே? குறை உடலில் இருந்தால் அதை பொருட்படுத்தாதே. உள்ளத்தில் உள்ள குறையை உடனே நிவர்த்தி செய்துவிடு. பிறகு உன்னை நேசி, பின் மற்றவர்கள் உன்னை நேசிப்பார்கள். கனவு இல்லம் கனவாகலாம், ஆனால் ஒருபோதும் கனவாகி விடாது. உனக்கு பிரிவுகள் ஏற்படும் போதுதான் நீ வெளிச்சத்தை சந்திக்கிறாய் வாழ்க்கையில். யார் ஒருவன் எப்போதும் தனக்கு ஏற்பட்ட தடைகளையும் துன்பங்களையும் அறிந்து கொள்ளாமல் வாழ்கிறானோ அவர்கள்தான் வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், சந்தித்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்க்கை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வெற்றி பெற்றவர்கள் துன்பத்தையும் தடைகளையும் வாழ்க்கையில் கொண்டவர்களாக இருப்பார்கள். வாழ்க்கையில் பலமுறை தோற்றுவிடு, தப்பில்லை. ஆனால் நீ வாழ்க்கையில் ஜெயித்து விடுவாய். ஏனென்றால் படகு காற்று என்று அசைவதில்லை. கடல் அலையை அசையாது இருக்கும் போது படகை மூழ்கடிக்காது. உனக்கு ஒன்று பிடித்திருந்தால் பெற்றவர்களை தானே கேட்கிறாய். ஏன் நீ வளர்ந்த பிறகு அவர்களிடம் கேட்பதை விடுத்து வேறு வழிகளில் செல்கிறாய்? நீயும் ஒரு நாள் பெற்றோர் ஆவாய் என்பதை மறந்து விட்டாயா? நான் சொல்வதை கேள் தங்கமே. வாழும் வரை பெற்றோருக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது. அவர்களை எப்போதும் மரியாதை குறைவாக நடத்தக்கூடாது. இல்லையில் என் பெருமைகள் உன்னை விட்டு சென்றுவிடும். நான் சொல்வதை கேட்டு நடந்து கொள். கவலைப்படாதே என் பிள்ளையே. உன் அப்பன் முருகன் சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் வெற்றி பயணத்தை துவக்கி வைக்கப் போகிறேன். பிரார்த்தனை நிறைவேறியது தங்கமே. என் அறிவுரையை கேட்டு முழுவதுமாக நடந்து கொள். உனக்காக நான் இருக்கிறேன். இனி உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி.